உங்க பார்ட்னர சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் இருக்கான்னு கண்டிப்பா பார்க்கணும். அதான் வந்து சைக்காலஜிக்கல் ஸ்டெபிலிட்டி. அப்புட்னா உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெண்டிங் ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் வந்துச்சுன்னா, அது எவ்வளோ பெரிய ஹீட்டட் கான்வர்சேஷனா இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளோ சீக்கிரமா பேக் டூ நார்மலுக்கு வரீங்களோ, அதுதான் சைக்காலஜிக்கல் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவாங்க. பேக் டூ நார்மலுக்கு வர ஒரு 2 to 3 டேஸ் எடுத்துச்சு அப்பன்னா, ஆக்சுவலி அது ஒரு ரெட் ஃப்ளாக். பிரச்சனை நெறைய இருக்க தான் போது. பிரச்சனை திரும்ப திரும்ப வரதான் செய்யும். அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணி உங்க ஃபீஸே போயிரும். ஒரு 1/2 டே அல்லது 1 டே எடுத்துச்சு அப்பன்னா, ஆக்சுவலி இத மேனேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா, உங்களுக்குள்ள நெறைய ஃபைட்ஸ் வரும். ஃபைட்ஸ்க்கு அப்புறம் கான்வர்சேஷன்ஸ் வரும். கான்வர்சேஷன் வர வர உங்களுக்குள்ள நெறைய அண்டர்ஸ்டாண்டிங்ஸும் வரும். ஸோ, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில வில் கெட் நோ ஈச் அதர். இந்த ஆக்சுவலி மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ளேயே ரெக்கவர் ஆயிட்டாங்க அப்பன்னா, திஸ் இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள் பெர்சன். இவங்க சைக்காலஜிக்கலா